மின்துறையை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இருந்துச்சு பேசுகிறாரு. நீங்கள் அமைச்சரா ஒவ்வொரு அமைச்சரா யாருங்க அமைச்சர்? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே குற்ற வழக்கு இருக்குது, அவை குறிப்பிலேருந்து இந்த சபாநாயகர் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இருந்தாலும் அதான உண்மை. டாஸ்மாக், இபி இங்கே நடந்த அனைத்து ஊழலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கார்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நான் செந்தில் பாலாஜி தான் சொல்லுவேன். அந்த மாதிரி A1 ஹிஸ்ட்ரி ஷீட் ஊழல்வாதி தான் வந்து செந்தில் பாலாஜி. ஏன்னா எந்த டிபார்ட்மெண்ட்லயா உனக்கு கேஸ் இல்லாமல் இருக்கு. நாங்கள் ஆரம்பிக்கும் போது இதுல இருந்தாப்பா ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத ஒரு தெளிவுபடுத்தி ஆரம்பிக்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி கிளியர். யார் யாருக்குன்னா போதை பழக்கம் இருக்குது. ஏன்னா போதையில் செஞ்சிடுறாங்க. we want to have enough evidence to grab that person. ஏன்னா அவன் நாளைக்கு போய் அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. வெள்ளக்காரம் இருந்தப்போ எப்படி போலீஸ் நம்மள என்ன அடித்தானோ அதே மாதிரி தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தான். இன்னைக்கு போலீஸ் வந்து நம்ம நண்பர் ஆயிட்டார். கடந்த ஆட்சியில் இருந்த குறையே வந்து இந்த லைவ் பண்ணலை அப்படின்றத குறிப்பு. கடந்த ஆட்சியில் இல்லை, சுதந்திரம் பெற்றதுலேருந்து இப்போ வரைக்கும் யாருமே லைவ் பண்ணலை. புரிஞ்சுங்களா? இதை லைவ் பண்ணது வந்து தாவேக அரசு தான். ஸோ அதுக்கு வந்து 100% கிரெடிட் வில் கோஸ் டு அவர் சிஎம் விஜய் சார். லைசன்ஸ்க்கு 25 லட்சம் நாங்கள் வந்து லஞ்சம் கொடுத்துட்டு இருந்தோம். ரெனியூவலுக்கு வந்து 5 lakhs லஞ்சம் கொடுத்துட்டு இருந்தோம். இது எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் வந்து அமைச்சர் ராஜ்மோகன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து IAS, IPS, IFSக்கு மாநாடு வச்சிருக்காரு. ஏன்னா அவங்க வாங்கி வாங்கி பழகிட்டாங்க. ஒரு அழுக்கு படிந்த அதிகாரிகளை தான் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து தக்க பதிலடி வந்து பார்த்தீங்கன்னா 29 மற்றும் 30 சிஎம் எடுக்கிற நம்ம வாத்தி ரைடு மாதிரி முதலமைச்சர் ரைடுல வந்து எல்லாமே மாறும். வணக்கம். சட்டமன்றம் நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஒரு ரணகலமாக வந்து போயிட்டுருக்கு. திமுகவினர் ஒரு பக்கம் வந்து தாவேகா மீது இந்த 40 நாட்களில் நடந்த விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க போன ஆட்சியில் நடந்ததை வந்து அவங்க வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இது எல்லாமே மக்கள் பார்க்குறாங்கிறத வந்து அவங்க உணரணும். புரிஞ்சுங்களா? முன்னாடி மாதிரி சட்டமன்றம் கிடையாது. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு ஒன்று ஒன்றும் அவங்க பேசும்போது இன்னைக்கு எல்லாத்தையுமே வந்து மக்கள் பார்க்குறாங்க, எப்படி பதில் சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா? இவங்க வந்து எவ்வளோ அடாவடியாக நடந்துக்கிட்டாங்க முன்னாடி, எல்லாத்தையும் வந்து மக்கள் பார்வையில் இருக்குது, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி ஈக்குவலண்ட்டாக வந்து சபாநாயகர் வந்து எல்லாத்துக்கும் வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு, எல்லாத்துக்கும் ஈக்குவலாக வாய்ப்பு கொடுக்குறாரு, எல்லாத்தையும் பேச வைக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப நேர்மையான சட்டமன்றமான ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்குது நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா கடந்த ஆட்சியில் இருந்த குறையே வந்து இந்த லைவ் பண்ணலை அப்படின்றத குறிப்பு. கடந்த ஆட்சியில் இல்லை, சுதந்திரம் பெற்றதுலேருந்து இப்போ வரைக்கும் யாருமே லைவ் பண்ணலை. புரிஞ்சுங்களா? இதை லைவ் பண்ணது வந்து தாவேக அரசு தான். ஸோ அதுக்கு வந்து 100% கிரெடிட் வில் கோஸ் டு அவர் சிஎம் விஜய் சார். அண்ட் அதே மாதிரி இப்போ கடந்த ஆட்சியில் கூட ஆளுங்கட்சி பேசுறதை காட்டுவாங்க, எதிர்கட்சி குற்றச்சாட்டுகள் சொல்லும் போது கட் ஆகிடும். இது வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து வெளில வந்து ப்ரெஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தாவேக மீது அவ்வளோ விமர்சனங்கள் வச்சாலும் கூட அது எல்லாருமே மக்கள் பார்க்க அளவுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு 40 நாளில் இந்த ஒரு சேஞ்ச் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இட் இஸ் அ வண்டர்ஃபுல் சேஞ்ச். இன்னைக்கு நம்ம பார்க்கணும் போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அசோசியேஷனாக வந்து சொல்கிறாங்க, நன்றி சொல்கிறாங்க. அதாவது தனியார் பள்ளிக்கூடங்கள், அதாவது CBSE, ICSE மற்றும் நடத்துகிறவங்கன்னா வந்து சொல்கிறாங்க, லைசன்ஸுக்கு 25 லட்சம் நாங்கள் வந்து லஞ்சம் கொடுத்துட்டு இருந்தோம், ரெனியூவலுக்கு வந்து 5 lakhs லஞ்சம் கொடுத்துட்டு இருந்தோம். இது எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் வந்து அமைச்சர் ராஜ்மோகன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாருன்னு. PWD கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க, பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரும், அதாவது முதல்வரும், அவர்களை சேர்ந்த அமைச்சர்களும், MLAக்களும், கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கிறாங்க. எனக்கு ஒரு சிறு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே ஆஃபீஸர்ஸ்க்கு டவுன்லோட் ஆகணும் அப்படின்றது நான் விருப்பப்படுறேன். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து IAS, IPS, IFSக்கு மாநாடு வச்சிருக்காரு. 29 மற்றும் 30 வந்து மாநாடு வச்சிருக்காரு. அந்த மாநாட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை கரைப்படுத்த இந்த அரசுக்கு வந்து கலகம் ஏற்படுத்துகிற இதில் நடந்துக்கிறது வந்து இந்த ஆஃபீஸர்ஸ் தான். நான் எல்லா விஷயத்துலையுமே சொல்லுவேன், இந்த ஆஃபீஸர்ஸை நம்ம வந்து மாற்றணும். ஏன்னா அவங்க வாங்கி வாங்கி பழகிட்டாங்க. புரிஞ்சுங்களா? இல்லமேட்டு இவங்க இப்போ புதுசாக வந்தவங்க யாருமே வாங்கவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதனால ஸ்ட்ரைட்டாக வந்து நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து கரைபிடித்த கை. இங்கே கரை நல்லது அப்படின்னு வெறும் சின்ன கரை கிடையாது, சட்டையில் நம்மகிட்ட இருக்க பேனா கரை கிடையாது. இங்கே வந்து ஊழலுங்கிறது செவுறு மாதிரி இருக்கு.
ஒரு சட்டையில இவ்வளோ பெரிய அழுக்கு மாட்டி இருந்துச்சுன்னா எவ்வளோ இருக்கும். இதை வந்து கோடாலி வச்சு தான் உடைக்கணும். அந்த அளவுக்கு வந்து இந்த அதிகாரிகள் வந்து ரொம்ப ஒரு அழுக்கு படிந்த அதிகாரிகளாக தான் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து தக்க பதிலடி வந்து பார்த்தீங்கன்னா 29 மற்றும் 30 சிஎம் எடுக்கிற நம்ம வாத்தி ரைடு மாதிரி முதலமைச்சர் ரைடுல வந்து எல்லாமே மாறும் அப்படிங்கறது வந்து நான் வந்து பதிவு கேள்வி கேட்டு ஒன்று வெளிநடப்பு பண்ணிடுறாங்க, இல்லை கூச்சல் போடுறாங்க, அவங்கள பதில் சொல்லவே விட மாட்டுறாங்க. இது திமுகவினர் இப்போ பண்ணல, இதுக்கு முன்னாடி இருந்தே பல வருடங்களா நம்ம அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த ஆணவ போக்கு, அந்த அராஜக போக்கு இன்னுமே வந்து அவங்க தோத்ததுக்கு பிறகும் கூட அப்படியே இருக்காங்களே சார்? இல்லை, இந்த ஆணவ போக்கும் அராஜக போக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் திமுகவுக்கு வந்து சரிவு. புரிஞ்சுங்களா? அந்த சரிவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் ஒரு சான்ஸ் கூட எங்களுக்கு ஒரு சான்ஸ் கூட நீங்கள் கொடுத்து பார்த்துடாதீங்கிறத வந்து அவங்களே ஆணித்தனமாக அடித்து பேசுகிறாங்க. இன்றைக்கி சட்டசபையில் நம்ம பார்க்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா மின்துறையை பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி எந்திரிச்சு பேசுகிறாரு. ஓகேங்களா? அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் நிர்மல்குமார் வந்து எந்திரிச்சு கேட்டார், நீங்கள் அமைச்சரா ஒரு அமைச்சரா யாருங்க அமைச்சர்? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே குற்ற வழக்கு இருக்குது, சிபிஐ வழக்கு இருக்குது, 12.5 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினீங்க, நீங்கள் வாங்கின அத்தனை ஊழலற்ற அரசுனால தான் உங்களுக்கு வந்து சிபிஐ சார்ஜ் ஷீட் இருக்குது அப்படின்னு அது அவை குறிப்புலேருந்து இந்த சபாநாயகர் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இருந்தாலும் அதானே உண்மை. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இபி மினிஸ்டர் ஸ்டாம்பேடு அவரே பேசுகிறாரு. புரிஞ்சுங்களா? ஸோ டாஸ்மாக்கு இந்த மாதிரி டாஸ்மாக்கு இபி இங்கே நடந்த அனைத்து ஊழலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கார்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நான் செந்தில் பாலாஜி தான் சொல்லுவேன். 2 நாளைக்கு முன்னாடி வந்து அவர் வீட்டுக்கு வந்து ரைடு வந்துச்சு அப்படின்னாங்க. இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆஃபீஸ்லேருந்து ரைடு வந்துச்சுன்னு ரொம்ப கிளாரிட்டியே இல்லை. ஓகேங்களா? கரூர் போலீஸார்னு சொல்லிட்டு ஒரு டிவியில் சொல்கிறாங்க, ஒரு போலீஸார் வந்து டிவிஎஸ்சின்னு சொல்கிறாங்க, ஒரு போலீஸார் சிபிஐ அனுப்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க, ஒரு போலீஸார் இடி அனுப்பிச்சிருச்சுங்கிறாங்க. அந்த மாதிரி A1 ஹிஸ்ட்ரி ஷீட் ஊழல்வாதி தான் வந்து செந்தில் பாலாஜி. ஏன்னா எந்த டிபார்ட்மெண்ட்லையா உனக்கு கேஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்ற அளவுக்கு இருக்கிற ஒரு ஊழல்வாதி. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சட்டசபைக்கு வரல, இன்னைக்கு சட்டசபைக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு அவரும் அவர் தம்பியை வந்து தேடிட்டு இருக்காங்கன்னாங்க. அவர் தம்பிக்கு அதை என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் தெரியல. புரிஞ்சுங்களா? ஸோ எல்லாமே வந்து ஒரு இந்த 40 நாள் ஆட்சியில் வந்து நமக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கு. மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல தெளிவு வந்திருக்கு. இன்னைக்கு வெள்ளரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இபியில் வெள்ளரிக்கை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் 2 நாளில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெள்ளரிக்கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த இபின்றதுனால நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு என் மனசுக்கு தோணுன ஒரு எண்ணங்களில் மட்டும் சொல்கிறேன். நான் இன்றைக்கி வந்து காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா என் கோர்ட் ஒர்க் முடித்ததுலேருந்து ஓகேங்களா, நம்ம இபிக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? ஏன்னா 2 லட்சம் கோடி வந்து இபியோட கடனாக மட்டுமே இருக்குது அப்படின்றதுனால நான் யோசித்தேன், இந்த விண்டு மில்லு ஓகேங்களா, அதாவது வீட்டுக்கு மேலே சின்ன விண்மில் வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொக்யூர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த சோலார் பேனல் வழியாக நம்ம இது பண்ணலாம். ரெனியூபிள் எனர்ஜி நம்ம வீட்டு குப்பையை வச்சே நம்ம கேஸ் செய்யலாம். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரினா ஆல்டர்னேட்டிவ் ரெனியூபிள் எனர்ஜியை நான் வந்து தேடிக்கிட்டே இருந்தேன். இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து இபி வந்து நட்டத்தில் போகிறதுனால நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் கர்நாடகா மாதிரி இன்றைக்கி இடத்துல பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி ஹேஸ் டு பி கன்சியூம்டு ஒன்லி த்ரூ த சோலார். நீங்கள் வந்து பெங்களூர் நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? நான் பெங்களூர் போனனால நான் சொல்கிறேன், எல்லாத்து வீட்டு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஹீட்டர் இருக்கும். அதுவும் இல்லாமல் சோலார் வாட்டர் ஹீட்டர் 100% இருக்கும். ஓகேங்களா? இப்போ புதுசாக கட்டுற பில்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோராலஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் போட்டிருக்காங்க. அங்கே அடிக்கிற வெயிலோட நம்ம ஊரில் நிறைய வெயில் அடிக்குது. ஸோ இன்றைக்கி வந்து சோலார் பேனலு, இந்த விண்மில் டெக்னாலஜி, இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம அடையாறு பகுதியை சேர்ந்து தான் நம்ம இங்கே இருக்கிறோம். இப்போ இது வந்து அப்பார்ட்மெண்ட்டு. இப்போ அப்பார்ட்மெண்ட்டோட பொது கரண்ட்டு மட்டும் ஓகேங்களா சோலார் வழியாக போச்சு அப்படின்னா வந்து இது நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குற ஒரு சேவிங்கில். புரிஞ்சுங்களா? ஒரு தனி மனிதனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹவு வி கேன் டூ இட் வித் ஹவு வி கேன் சப்போர்ட் த கவர்மெண்ட் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஆல்ரெடி வந்து ஒரு வெள்ளை அறிக்கையிலே பல்வேறு பூகம்பங்கள் வந்து வெடிச்சிச்சு சார். கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி. இப்போ மின்துறைக்குன்னு தனியாக வந்து ஒரு வெள்ளை அறிக்கையும் வெளியிடுன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் அதில் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் இடம்பெற போகுது அப்படின்றது. ஸோ மக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது 5 வருஷத்தில் நீங்கள் இவ்வளோ தானே பண்ணியிருக்கீங்களாடா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் அப்போவே வந்துச்சு. இப்போ ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியாக அந்த வெள்ளை அறிக்கைன்றது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, ஆக்சுவலாக மின்துறை வந்து முக்கியமாக கொடுக்க வேண்டியது சூழ்நிலைன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் கோடி கிட்ட நம்மளோட கடன் இருக்கிறதுனால அதுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். துறை ரீதியாக எல்லா மினிஸ்ட்ரிலையும் கொடுப்பாங்களான்றது எனக்கு டவுட்டு தான்.
ஓகேங்களா. பட் ஆனால் அது கொடுக்கறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஒர்க்கிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உண்மையிலே வந்து வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா வந்து நாங்கள் ஆரம்பிக்கும் போது இதுலேருந்து தான் ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத ஒரு தெளிவுபடுத்தி ஆரம்பிக்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி கிளியர். இன்றைக்கி வந்து அன்றைக்கி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா குற்றச்செயல், இன்றைக்கி போஸ்கோ வழக்கு எல்லாமே சொல்லும் போது பார்த்திங்கன்னா மத்திய அரசின் க்ரைம் ரேட் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து பதிலில் கொடுத்தாங்க. புரிஞ்சுங்களா. ஏன்னா நீங்கள் ட்ரக் விற்க ஆரம்பிச்சிங்க, நீங்கள் ட்ரக் விற்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி ஆக்ட்னா வந்து இது. இப்போ இந்த நான் சொல்ல விரும்புகிறேன் மக்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த போஸ்கோனா என்னென்னா சின்ன மைனர் பிள்ளைங்கள மேலே வந்து இது பண்ணுறது, ஒரு பேட் டச் எல்லாம் பண்ணுறது வந்து இந்த போஸ்கோ வழக்கு. இது மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்காக. அந்த மாதிரி வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா குற்றவாளிகள் வந்து வெளியிலேருந்து இருக்க மாட்டான். புரிஞ்சுங்களா. முன்னுன்னு பார்த்தீங்கன்னா குற்றவாளிகள் வந்து இன்னர் சர்க்கிள்லே இருப்பான். நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து சிங்கப்பெண் படை ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ரொம்ப கிளியராக என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அது பாதிக்கப்படாதவனை நம்ம அரெஸ்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுலையும் கவனம் இருங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு இஷ்யூ. புரிஞ்சுங்களா. அந்த பெண்ணுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து யார் வந்து தொந்தரவு பண்ணியிருப்பாங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம கெஸ்ஸே பண்ண முடியல. ஏன்னா வந்து அது கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், குற்ற பின்னணி இல்லாதவங்க தான் இந்த வழக்கில்னா இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் சம் டைம். இதில் வந்து இப்போ மேஜராக நான் விசாரிக்கும் போது என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, யாருக்குன்னா போதை பழக்கம் இருக்குது. ஏன்னா போதையில் செஞ்சிடுறாங்க, அவங்களுக்கே நினப்பு இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு சில சினாரியோ கேசஸ்னால் இப்போ நாங்கள் பார்க்குறோம். ஆக்சுவலாக நம்ம இந்த கவர்மெண்ட் அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வெளிப்படைத்தன்மையாக வருது. ஓகேங்களா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது. ஓகேங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தெரியாதனமாக போயிட்டோம்னா அவன் போய் சூசைட் பண்ணிக்கிட்டான்னா என்ன பண்ணுறது. ஸோ இது வந்து முள் மேலே போட்ட சேலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது இவன் தான் சந்தேகப்படுற பர்சனை கூட நம்ம வந்து டக்குன்னு கிராப் பண்ண முடியாது. we want to have enough evidence to grab that person. ஏன்னா அவன் நாளைக்கு போய் அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுவும் நமக்கு தப்பான ஒரு விஷயம் தானே. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ம தமிழக அரசு நல்லா பண்ணுறாங்க. ஓப்பன் எண்டட் பவர்ஸ் வந்து எல்லா போலீஸுக்கும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி போலீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மாறிட்டாங்க. புரிஞ்சுங்களா. இதுதான் நம்ம ஆசைப்பட்டது. நம்ம வெள்ளைக்காரன் இருந்தப்போ எப்படி போலீஸ் நம்மளை என்ன அடித்தானோ அதே மாதிரி தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தான். இன்றைக்கி போலீஸ் வந்து நம்ம நண்பர் ஆகிட்டார். புரிஞ்சுங்களா. இதுதான் நான் பார்க்குற மாற்றம்.